கௌதம், அந்த ஸ்கிரீனை கழட்டிடு. அக்கா, என்ன நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட் எங்க? இங்க தானே இருந்தா. ஒருவேளை உள்ள வந்துட்டாங்களோ? ஐயோ, வெங்கடேஷன் மாமா பொண்டாட்டின்னு தெரியாம பழகிருக்குமே. அண்ணாமலை வீடுன்னு தெரியாம வந்திருக்கோம். நல்ல வேளை நம்ம மூஞ்சியை யாரும் பார்க்கல. நாம தான் வந்திருக்கோன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியலையே. அண்ணாமலை நம்மள அவ்வளோ தூரம் எச்சரிச்சு வச்சிருக்கா. இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாதுன்னு. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி நாம இங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ, சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துருக்கோமே. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நம்மளால எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. இனிமே வெங்கடேசன் மாமா பொண்டாட்டி கண்ணில் நாம படவே கூடாது. பெரியமா, இவங்க என் கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கள உங்களுக்கு எப்படி பழக்கம்? இவங்க உன் கடையில ஒர்க் பண்ணாங்களா? ஆமா பெரியமா, ஹவுஸ் கீப்பிங்கா வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டாங்க. எனக்கு உடம்புக்கு முடியல, அதான்ப்பா. ஆமா வருண், இவங்களுக்கு உடம்புக்கு முடியல. மதுரையில இருந்து இங்க வந்து தங்கியிருக்காங்க. கோவில்ல தான் ஒரு நாள் இவங்கள பார்த்தேன். அப்போல இருந்து நல்ல பழக்கம். இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டாங்க. என் பர்த்டேல அவங்களும் கூட இருக்கலாமேன்னு என் மனசுல பட்டுச்சு. கூட்டிட்டு வந்துட்டேன். ஆண்டி, உங்க பேர் என்ன? லக்ஷ்மிமா. நைஸ் நேம் ஆண்டி. அதான் ஆண்டி வந்துட்டாங்கல்ல, கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம். நில்லுங்க மாமா. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சரியா நம்மள நீங்க இந்த பக்கமா போங்க. நீங்க எங்க போனீங்க லக்ஷ்மி? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. அப்பா, அம்மாவுக்கு எப்பப்பா கிஃப்ட் கொடுக்க போறீங்க? நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க போனீங்க? அது இந்த கிஃப்ட் விஷயமா தான் பேச போனேன். பையன் வாசலுக்கு வந்துட்டானா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிங்க. எதுக்கு சும்மா சும்மா போன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம்? உன்கிட்ட அந்த பாண்டியநல்லூர் கோவில் சிலை இருக்கா? நான் அந்த சிலையை தூக்குன விஷயம் சிவனுக்கு எப்படி தெரிஞ்சது? கரெக்டா ஊர் பேர் சொல்லி கேட்கிறான். எப்படி தெரிஞ்சிருக்கோம்? டேய், லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன். அந்த சிலை உன்கிட்ட இருக்கா இல்லையா? சிலையா? எந்த சிலை? எனக்கு எந்த சிலையும் தெரியாது. நீ என்கிட்ட எதுக்கு சிலையை பத்தி கேட்குற? டேய் அண்ணா, அப்பா உன்னை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காருடா. இங்கே பார், எதுவும் பேசாத. நான் இப்போ ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்றேன். அந்த சிலையை பேக் பண்ணி அவங்ககிட்ட உடனே கொடுத்தேன்.
வணக்கம் சார். ஆ வணக்கம்லாம் இருக்கட்டும். என்ன gift வாங்கிட்டு வந்த அதை முதல்ல கொடு. யோ என்னையா இது? என்ன சார் ஆச்சு? ஆன்டிக் பீஸ் ஏதாவது எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏதோ பித்தளை சிலையை கொண்டு வந்து கொடுத்துருக்க. இது எப்படி அவள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? இதுல என்ன இருக்கு? சார் நீங்கள் தான் ஏதோ ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் ஆன்டிக் பீஸ் தேடி பார்த்தேன் சார். எதுவும் நல்லா இல்லை சார். இதான் சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நீ கிடைச்சிருன்னு சொன்னதை வச்சுதான் என் ஒய்ஃபுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். இப்ப போய் இதை கொடுத்து நான் சமாளிக்க முடியாதியா? ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வேற ஏன் படுத்துற? சார் இதான் சார் கடையில் இருந்துச்சு. எனக்கு தெரியாது. நீ யாருக்காவது ஃபோன் பண்ண, வேற எந்த கடையிலயாவது நல்ல ஆன்டிக் பீஸ் இருந்ததுன்னா எடுத்துருவா. சார் கடையெல்லாம் மூடுற நேரம் ஆயிடுச்சு சார். இதுக்கப்புறம் யாருக்கு சார் ஃபோன் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறது சார்? ஒன்ன போய் நம்பணும் பாரு. போய் அங்க இருந்து இந்தா குடி குடி. பார்க்கவே சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்கறேன். வாவ் சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே. அத்தைக்கு பிடிக்குமா? அதெல்லாம் பெரியமாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் வேலையாட்கள்லாம் இன்னைக்கு வரலையா? எல்லாத்தையும் நாம தான் பண்ணணுமா? இது நம்ம குடும்பம். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நாமளே எல்லா வேலையும் செஞ்சு சாப்பிடலான்னு தான் அவங்களெல்லாம் வரவேண்டான்னு சொல்லிட்டேங்க்கா. இவ நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்மள போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கா. சரி நீங்கெல்லாம் சாப்பிடுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். ஆஹா இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல நீங்கெல்லாம் சாப்பிடுங்க, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நான் இவங்களுக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க போயிட்டு வாங்க. அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும். போங்க வாங்க. லட்சுமி தனியா கூட்டிட்டு போறா. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. உன்கிட்ட என்ன லட்சுமி சொன்ன? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. நீ இந்த குடும்பத்து பக்கமே வரக்கூடாது. நீ இங்க இருக்கிறது என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே சொன்ன.